செப்டம்பர் 21, 2015 மயாமி, ஃப்ளோரிடா. சனிக்கிழமை விடிய கிளம்புற 3:30 மணிக்கு 911க்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. ஒருத்தர் கால் பண்ணி எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மூச்சு விட முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறா, என்னால் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, சீக்கிரமாக நீங்கள் வாங்க, நான் குடிச்சிருக்கனால எனக்கு அவளுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எமர்ஜென்சி ப்ளீஸ், அர்ஜென்ட்டாக இட்ஸ் அர்ஜென்ட் எமர்ஜென்சின்னு கத்தி கதறாரு ஃபோன்லேயே. அவன் போலீஸ் டீம் அண்ட் பேராமெடிக்கல் டீம் இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களோட அப்பார்ட்மெண்ட் ரீச் ஆகிடுறாங்க. போலீஸ் டீம் அப்பார்ட்மெண்ட்குள்ளே என்டர் ஆகும்போது, அதாவது பர்டிகுலராக அந்த லோபஸ் கால் பண்ணார் இல்லையா, அவருடைய ஃப்ளோருக்குள்ளே ரீச் ஆகும்போது அங்கே அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் மரியா, 31 வயசு, அவங்க இறந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே லோபஸ் நின்றுட்டு ரொம்ப கதறி துடிச்சு அழுதுட்ருக்குறாரு. போலீஸ் போயிட்டு அவரை கன்சல்ட் பண்ணுறாங்க. மரியாவோட பாடியை ரெக்கவர் பண்ணி ஆட்டோப்சி ரிப்போர்ட்க்கு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், ப்ரைமரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இது இப்படி போயிட்டு இருக்கும்போதே நெக்ஸ்ட் டே மார்னிங் லோபஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வாலண்டியராகவே வந்து நானே முதல் நாள் நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்களை பற்றின ஒரு பேக் ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மரியாவுக்கு 31 வயசு. அவங்க ஃப்ளோரிடாவை சேர்ந்தவங்க கிடையாது, வேற ஒரு மாகாணம் சேர்ந்தவங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு டைவர்ஸ் ஆகிடுது. அவங்க கணவரை விட்டு தனியாக பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா கூடயும் தங்கச்சி கூட தான் இருந்திருக்கிறாங்க. அங்கே ஒன்ஸ் இவர் லோபஸ் அவங்க மீட் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் சிங்க் ஆகுது. லிவின்ல இருக்கிறாங்க. சேம் அந்த ஓல்டு டவுனில் இருக்கவங்களுக்கு பிடிக்காததுனால ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னுட்டு அவங்க மரியாவும் லோபஸும் சேர்ந்துட்டு ஃப்ளோரிடாவுக்கு மூவ் ஆகிறாங்க. மயாமிக்கு வந்துடுறாங்க. அங்கே அப்பார்ட்மெண்ட்டோடைய இன்சார்ஜாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இவங்க ரெண்டு பேரும் வாழறதுக்குன்னு இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணிக்கிறாங்க. அது கொஞ்சம் ரெனோவேட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால ஜஸ்ட் அப்போ தான் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் லோபஸ்க்கு வேலை கிடையாது. அவருக்கு 24 வயசு ஆகுது. மரியா மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. அவங்கள்ட்ட மட்டும்தான் கார் இருக்குது. அவங்களுடைய பணத்தில் தான் அப்பார்ட்மெண்ட் லீஸ் எடுத்துருக்குறாங்க. அங்கே தான் 2 பேரும் அவங்களோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு ஆக்சுவலாக ஃப்ரைடே, ஆஸ் யூஷுவல் ஃப்ரைடே நைட்டு பப்பு அங்கே இங்கெல்லாம் போகிறாங்க, எல்லாம் முடியுது. திருப்பூர் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போதும் அன்னைக்கு நைட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு கொஞ்சம் அவங்க 2 பேருக்கும் தேவையான ட்ரிங்க்ஸு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. அவங்க வீட்டில் ஃபர்னிச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அப்போ தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் ஃபர்னிச்சர்ஸ் எதுவும் இல்லாததுனால அவங்க வீட்டிலேயே இருந்த 2 அட்டை பாக்ஸ் எடுத்து போட்டு அது மேலே பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வச்சு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சின்ன சின்ன கேண்டில்ஸ் வைக்கிறாங்க. லைட் மியூசிக் ஒன்று போடுறாங்க. 2 பேரும் டான்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க தேவையான டின்னர் போகுது. அப்புறம் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுடைய அந்த ஃப்ரைடே நைட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலி அவங்க கொஞ்சம் இன்டிமெஸ்டிக்காக க்ளோஸாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் அவங்க ஹாலில் இல்லை, அவங்க வீட்டோட ஒரு சின்ன க்ளாசட் ஏரியா இருக்குது. மேக்ஸிமம் யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா துணிமணி வைக்கிறதுக்குன்னு க்ளாசட் ஏரியா தனியாக இருக்கும். அது கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். ஒரு டோர் வச்சு ஒரு சின்ன பிளேஸாக அது இருக்கும். அவங்க அதுக்குள்ளே என்டர் ஆகிடுறாங்க. இப்போது கேஸோட இன்வெஸ்டிகேஷன் சேம்பருக்குள்ளே போகலாம். இப்போது அந்த சேம்பருக்குள்ளே லோபஸ் இருக்கிறாரு. அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணுற 2 ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்றதை அவர் சொல்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க க்ளாசட்குள்ளே இருந்தாங்கன்றத சொல்லியாச்சு. இப்போது இவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக லோபஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேசிக்காகவே மரியா வந்து ரொம்ப டாக்ஸிக் நேச்சரு, ரொம்ப டாமினன்ட். அவ ஒரு நார்மலாக ஒரு விமன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் இருக்க மாட்டா. எனக்கு தான் அவளை பற்றி நல்லா முழுசாக தெரியும், அதனால தான் எங்கள் 2 பேருக்கும் சிங்க் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவரோட சைடில் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் ஃபைனலாக சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ஒரு ரஃப்பான செக்ஸ் லைஃப் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியும். ஸோ அதனால் அவள் என்னை ரெக்வஸ்ட் பண்ணினதுனால அவங்க கேட்ட மாதிரியெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி அவங்க வந்து பியர் பாட்டில் வந்து இன்சர்ட் பண்ண சொல்லி கேட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கேட்குறாங்க, அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் ஆமான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால பியர் பாட்டில் வந்து அவங்களோட வெஜினல் ட்ராக்ல இன்சர்ட் பண்ணினோம். அது வந்து அவளுக்கு ஏதோ சம்திங் ஸ்டமக் அப்செட் ஆகிடுச்சு. சடனாக பாத்ரூம்குள்ளே ஓடி போய் வாமிட் பண்ண ஆரம்பித்தா. வாமிட் பண்ணவும் பிளட்டாக வாமிட் எடுக்க ஆரம்பிச்சுட்டு ரொம்ப சஃபோகேட் ஆன மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு மேலே மூச்சு விடவே அவளால் முடியல. ஆப்வியஸ்லி நாங்கள் 2 பேருமே ட்ரிங்க்ஸ் எடுத்திருந்ததுனால என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல. கொஞ்ச நேரத்தில் அவள் அன்கான்ஷியஸ் ஆகிட்டா. அந்த டைமில் தான் நான் உங்களுக்கு இம்மீடியட்டாக பயந்து போய் நான் 911 கால் பண்ணேன்.
இதுதான் அன்னைக்கு நைட்டு ஸ்டேட்மெண்ட்டு. பட் அன்னைக்கு நடந்தது எல்லாமே வந்து மரியாவோட விருப்பத்துக்காக ஆஸ் அ பாய் ஃப்ரெண்டாக நான் செஞ்சது தான் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட் அவர் முடிச்சிடுறாரு. இப்போ கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். போலீஸ் டீம் அண்ட் பாராமெடிக்கல் டீம் சாட்டர்டே ஏர்லி மார்னிங் 3:30க்கு லோபஸோடைய அப்பார்ட்மெண்ட்குள்ளே என்டர் ஆகுறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா மரியாவோட அப்பார்ட்மெண்ட்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அவங்க உள்ளே போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்டர் ஆனதுலேருந்து அவங்க கண்ணில் பட்டது எல்லாமே ஹியூமன் ஃப்ளஷ், ஹியூமன் பிளட் மட்டும்தான். நார்மல் ஃப்ளோரால அவங்க எதையுமே பார்க்கல. அப்படியே ஏதோ கறிக்கடைக்குள்ளே போன மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குது அந்த வீடு. அவங்க திரும்பி பார்க்குற இடத்துல எல்லாம் ஃப்ளோர்ல எல்லாம் அவ்வளோ பிளட்டு. எஸ்பெஷலி அந்த கிளாசட்குள்ள கம்ப்ளீட் ஃபுல்லாக அந்த ரத்த வெள்ளத்துல தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஐ மீன் அந்த இடத்துல தான் ஏதோ நடந்திருக்குன்றது பார்க்கறதுக்கு நல்லாவே தெரியுது. இது இல்லாம பீஸ் அண்ட் பிட்ஸ் பீசஸா பாத்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா அபார்ட்மெண்ட் வீட்டுக்குள்ள மட்டும் இல்லாம அபார்ட்மெண்ட்டை சுத்திலுமே கொஞ்சம் கறி வந்து துண்டு துண்டா கடந்திருக்கு. ஹியூமன் ஃபிளஷ் வந்து கடந்திருக்கு. பிளஸ் பாத்ரூம்குள்ள வந்து பாத்டப்ல இவங்க மரியாவோட இறந்த உடம்பு இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் இவர் நின்று அழுதுட்டு இருந்திருக்காரு. பட் லோபஸோடைய ட்ரெஸ்லயோ மற்ற இடத்துலயோ எங்கேயும் ஒரு சின்ன பிளட்டு கிட்ட எதுவுமே இல்லை. சிம்பிளா அவர் அங்க நின்று அழுதுட்டு மட்டும் இருந்திருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த கிரைம் சீனை பார்த்த உடனே ஆஸ் அ போலீஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸா அவங்களுக்கு புரிஞ்சிருக்குவாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு. பட் லோபஸோடைய கரண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் மேல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் கொடுக்குறாரு. பட் இந்த கேஸோடைய டாபிக்கே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மேன் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ கேஸ் ஸ்டடி என்ன சொல்றாங்கன்றத பார்த்துடலாம். ஃபைனல் ரிப்போர்ட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லோபஸ் அங்க ஷேர் பண்ணின விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். எது வரைக்கும் உண்மை அப்படின்னா, ஃப்ரைடே நைட் என்ஜாய் பண்றதுக்காக அவங்க ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தது, பாக்ஸ் மேல வந்து டேபிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க ட்ரை பண்ணது, அது அப்படியே மெல்ல மெல்லமா இவங்களுக்குள்ள ஒரு இன்டிமேஸ்டிக் ரிலேஷன்ஷிப்குள்ள அவங்க போனது வரைக்கும் இவர் சொன்னதெல்லாம் ஓகே. பட் அட் ஒன் பாயிண்ட் அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிற டைம்ல மரியா அவங்க ஹஸ்பண்ட் நேம் வந்து அவங்களுக்கும் தெரியாம ஒரு தடவைக்கு 2 தடவை அவங்க சொல்லிடுறாங்க. அது போதையிலையும் சரக்கு அடிச்ச போதையிலையும் இருந்த லோபஸை ரொம்ப இரிட்டேட் பண்ணிருக்கு, ட்ரிகர் பண்ணிடுச்சு. சடனா அந்த இரிட்டேஷன்ல அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, நான் என்ன பண்றோன்றது கூட தெரியாம மிருகம் மாதிரி மரியா கிட்ட பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த டைம்ல வந்து தன்னுடைய கையை வந்து ஆம் வரைக்கும் அவங்க உடம்புக்குள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கான். பிளஸ் பேர் பாட்டிலும் உள்ள இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கான். இவங்களுடைய கையை வந்து அவங்களுடைய வெஜினல் ட்ராக்ல இன்சர்ட் பண்ணி அவங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் இட் மீன்ஸ் அவன் கையில என்னென்ன ஆர்கன்ஸ் கிடைச்சதோ அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அந்த ஃப்ளஷோட அவங்க உயிரோடு இருக்கும்போதே இழுத்து வெளியில போட்டிருக்கான், பிச்சிருக்கான். அதுல ஓவர் ப்ளீடிங் ஆயிருக்கு. அவங்க எக்ஸ்ட்ரீம் இவ்வளோதான் தன்னால முடியுன்றது இல்லாம அந்த அளவுக்கு அவங்க கத்தி இருக்கிறாங்க. ஈவன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல க்ளோசெட்லயே அவங்க இறந்தும் போயிருக்கிறாங்க. அதனாலதான் க்ளோசெட் ஃபுல்லா அவ்வளோ பிளட் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் அவங்க வெளியில போயிட்டான். ஏன்னா அவன் ஃபுல் போதை, ஒரே சரக்குல வேற இருந்திருக்கான். வெளியில போயிட்டு ஒரு ஸ்மோக் பண்ணியிருக்கான். திருப்பவும் உள்ள வந்து அவங்களோட உடம்ப கொண்டு போயிட்டு பாத்ரூம்ல வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களோட வெஜினல் ட்ராக், அவங்க ஆனஸ்லாம் வந்துட்டு பியர் பாட்டில், அவன் கையில கிடைச்ச டூல்ஸு, ஸ்பேனர், ஏகப்பட்ட திங்ஸை உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சிருந்திருக்கான். பட் இவ்வளோ சத்தம் கேட்டும் அப்பார்ட்மெண்ட் வாசிகள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஏதோ சத்தம்லாம் கேட்டுச்சுன்னா சொல்லியிருக்காங்க. பட் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கோ அல்லது 911 கால் பண்றதுக்கோ தயாரா இல்லை. இந்த ஒரே ரீசன்னால தான் அவனை மான்ஸ்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் அவங்க அப்பார்ட்மெண்ட் கிளாஸ் டோர் எல்லாம் உடைச்சி அதெல்லாம் செதஞ்சு போய் கடந்திருக்கு. இவன் அவங்க வீட்டுல ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு செவரை வந்து ஓங்கி அடிச்சு அது ரொம்ப டேமேஜ் ஆகி உடஞ்சு போய் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப கொடுமை என்னன்னா, அவங்களோட ஃப்ளஷ் வந்து அவங்க வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, அவங்க அப்பார்ட்மெண்ட்டை சுத்தியுமே கிடந்திருக்கு. ரொம்ப ஒஸ்டான ஒரு கிரைம் சீனு தான் அன்னைக்கு நைட்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் போயிட்டு பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் போய் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி நானே வாலண்டியரா என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்க பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குது இல்லையா, அவங்களுக்கு தெரியாதா? கிரைம் சீன் பார்த்தப்பவே டிசைட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஃபைனலி அவனுக்கு வந்து 2018 லோபஸ்க்கு வந்து பரோலே கிடைக்க இல்லாத 2 லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த கிரைம் ஸ்டடி முடியுது. ஹோப் உங்களுக்கு என்னுடைய நரேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. லைக் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களோட ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ளீஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு நல்லா இல்லை ரெண்டுத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.